ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிப்டியானது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரெச்சாக பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்து நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் வந்து 23,890 900க்கு மேல க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு அப் மூவ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல இருந்து அப் மூவ் வரலாம். ஆனா இப்போ உள்ள சினாரியோ படி பார்த்தீங்க அப்படின்னா அப் மூவ் வருவதற்கான வாய்ப்புகளை இப்போதைக்கு தெரியவில்லை. இப்ப இந்த சப்போர்ட்ல இருந்து திரும்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு இந்த லெவல் 23,000 லெவலை நோக்கி வரலாம். 23,000 என்ற சப்போர்ட்டை நோக்கி வரலாம். இந்த 23,000 என்ற சப்போர்ட்ல இருந்து அந்த லெவல்ல இருந்து கூட திரும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் 23,000 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுல இருந்து ஒரு 700 பாயிண்ட் வந்து ஃப்ரீ ஃபால் ஆகும். ஆனா அதுக்கு இடையில ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் இடையில சின்ன சின்ன சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட் எல்லாம் இப்போ உள்ள சினாரியோ படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு உடைச்சிடும். ஆனா இன்டர்னல் ஸ்ட்ரெச்சாக பிரேக் அவுட் பண்ணிருச்சுங்க. மார்க்கெட்டு வந்து இப்போ சினாரியோ படி பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பிரேக் பண்ணி அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த லெவல் இருக்கு 22,200 750 22,000 இப்ப 23 ஒரு 1000 பாயிண்ட் கீழே இந்த இடத்து முடிய வரலாம். வந்துட்டு இதுல இருந்து திரும்பி மேல போக வாய்ப்பு இருக்கு. ஒரு 1000 பாயிண்ட் கீழே வந்துட்டு மேல போகலாம். ஆனா அந்த இது வந்து வீக் டைம் பார்க்கலாம். அதே இது அந்த 22,700க்கு கீழே வீக்கிலில ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் கொடுத்து வச்சு அப்படின்னா அடுத்த நேரா வந்து 21,000 தான். அப்ப இப்ப இருக்க நிலைமையில இருந்து மார்க்கெட் ஆனது ஒரு 2,000 பாயிண்ட் கீழே வருமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனா இந்த வருஷம் ஆரம்பத்துல நான் சொன்னது மார்க்கெட்டு புதிய புதிய உச்சங்களை போகும் தான் நம்ம சொன்னோம். கண்டிப்பாக இந்த ஆண்டு நடக்க வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். ஒரு 2 மாசத்துக்குள்ள இந்த நியூஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 21,000 அதிகபட்சமா வந்து மார்க்கெட்டு வந்து அந்த நேரம் பார்த்து முடிவு பண்ணிக்குவோம். மார்க்கெட்டு நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தோன்னா சப்போர்ட்டே எடுக்க மாட்டேங்குதுங்க. சப்போர்ட் எல்லா சப்போர்ட்டையுமே பிரேக் பண்ணி உடைச்சு வந்துகிட்டே இருக்குங்க. எல்லா சப்போர்ட்டையுமே பிரேக் பண்ணி வருது. நீங்க பார்ப்போம். அதனால இந்த வீடியோ எதுக்கு போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்போர்ட் லெவல்ல வரும்போது உங்களுடைய போர்ட்போலியோல உள்ள பங்குக்கு ஆட் பண்ணுங்க. அப்படி உங்களால போர்ட்போலியோ ஸ்டாக்கை சூஸ் பண்ண முடியலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல அடிஷனலா பை பண்ண பாருங்க. இண்டிவிஜுவலா ஸ்டாக்கை பண்றத விட மியூச்சுவல் ஃபண்ட் ஒவ்வொரு சப்போர்ட் லெவலுக்கிட்டையும் மார்க்கெட்டு பெரிசா வரும்போது வாங்க பாருங்க. இந்த மார்க்கெட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் வாங்குவோம்னு நினைக்காதீங்க. இந்த நியூஸ் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நாளைக்கே கூட திரும்பலாம், இல்லை திங்கக்கிழமை கூட திரும்பலாம் அப்படிங்கலாம். ஆனால் சப்போர்ட் லெவல்ல இருந்து திரும்புறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டு இப்போதைக்கு உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டை வந்து மிகப்பா வந்து அக்குமுலேஷன் பண்ணுவது மிகவும் உகந்ததுங்க. இதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் வந்து 23,000 இந்த வருஷம் 23,880 வரும். அதுல இருந்து ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா 880 பிரேக் பண்ணி 600க்கு கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து 23,000 தான் ஒரு சப்போர்ட். அந்த 23,000 சப்போர்ட் எல்லாம் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சாலிடா 2,000 பாயிண்ட் 3,000 பாயிண்ட் கூட கீழே வரும். வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தா இருக்கு. ஆனா இல்லை, அவ்வளவுதான். இதாவது டெக்னிக்கலா பார்த்து இப்போதைக்கு எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியவில்லை. மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் ஃபார்முலா எல்லாத்துலேயுமே மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷ் சிக்னல் தான் காமிக்குது. அதனால கவனமா பார்த்துக்கிட்டு உங்க மியூச்சுவல் ஃபண்டை எதையுமே விற்காதீங்க. உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அடிஷனலா பர்ச்சேஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு வேடிக்கை மட்டும் பார்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன்.